கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். May all praises be to God's sole name today. இந்த நாளிலும் தேவன் தாமே தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவாராக. May God speak with us through His word of God. தேவன் ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். God has given us a new day. இந்த நாளிலே என்னுடைய பிரசங்க தலைப்பானது, The topic of my message today is 2 ராஜாக்கள் 5:26. the book of 2 Kings chapter 5 verse 26. இது காலமா? Is this a right time? அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் இரதத்திலிருந்து இறங்கி திரும்பும்போது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குவதற்கு இது காலமா? But Elisha said to him, was not my spirit with you when the man got down from his chariot to meet you? Is this a time to take money or to accept loads of olive groves and vineyards of flocks and herds of male and female slaves? அருமையான தேவனுடைய பிள்ளையே, My dear children of God, ஒவ்வொரு செய்கைக்கும் காலம் உண்டு. there is a right time for everything. தேட, இழக்க, எறிந்துவிட, இடிக்க, கட்ட காலம் உண்டு. There is a time to seek, to pull, to throw away, to demolish, to build and so on. தீமையான காலமும் அறுப்பு காலமும் உண்டு. நாம் காலத்தை அறிந்து செயல்படுவோம். There is a time that is evil and also time to harvest. Let us discern the right time and act accordingly. முதலாவது குறிப்பாக, As my first point, கேட்டுக்கு தப்பி ஓடும் காலம். there is a time to run away from evil. 2 ராஜாக்கள் The 5:22. book of 2 Kings chapter 5 verse 22. அதற்கு அவன், சுக செய்திதான், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர்கள் இப்போதுதான் எப்ராயிம் மலைத்தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமானன் என்னை அனுப்பினார் என்றார். Everything is all right, Gehazi answered. My master sent me to say, 2 young men from the company of the prophets have just come to me from the hill country of Ephraim. Please give them a talent of silver and 2 sets of clothing. கவனித்துக் கொள்ளுங்கள். Listen to this carefully. பாவத்துக்கு தப்பி ஓடும் காலம். There is a time to run away from sin. தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. There is nothing that can be hidden from God. வெகுமதிகளும் நன்கொடையினாலும் சுகமடைய முடியாது. We cannot become healed by donations and presents. இரண்டாவது குறிப்பாக, As my second point, தாழ்மைப்பட வேண்டிய காலம். there is a time for being humble. 2 ராஜாக்கள் 5:13. The book of 2 Kings chapter 5 verse 13. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்றார். Naaman's servants went to him and said, My father, if the prophet had told you to do some great thing, would you not have done it? How much more then when he tells you, wash and be cleansed? நம் எண்ணங்கள் சிந்தனைகள் தேவனுடையது அல்ல. Our ideas and thinking are not those of God. கீழ்ப்படிவு மாத்திரமே. Only obedience can bring us any good. நன்மை வரும். And குணப்பட வேண்டிய நோய் குஷ்டரோகம், பொறுமை. Is the sickness that needs to be cured leprosy or pride? மூன்றாவது குறிப்பாக, As my third point, சிந்தித்து செயல்படும் காலம். this is a time for acting after thinking. 2 ராஜாக்கள் 5:7. The book of 2 Kings chapter 5 verse 7. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ஒரு மனுஷன் அவன் குஷ்டநோயத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கும் கொல்லுகிறதற்கும் உயிர்ப்பிக்கிறவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றார். As soon as the king of Israel read the letter, he tore his robes and said, Am I God? Can I kill and bring back to life? Why does this fellow send someone to be cured of his leprosy? See how he is trying to pick a quarrel with me. இந்த இடத்திலே மதியீனமும் புலம்பலும் இருந்தது. In this situation there was foolishness and lamentation. அரண்மனையா இருந்தாலும் வல்லமை இல்லை. Powerless even when we are in places. கவனித்துக் கொள்ளுங்கள். Listen to this carefully. தீமையான காலத்திலும் காலத்தை பிரயோஜனப்படுத்தி நன்மையை தேடுங்கள், அப்பொழுது சேனைகளின் தேவன் நம்மோடு இருப்பார். Even in the times of evil, use the time to seek God, then God will be with us. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you abundantly. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen.